முடக்குவாதத்துலலாம் ரொம்ப ஜாயிண்ட் பெயின் வலி, நைட்டெல்லாம் ரொம்ப தூங்க கூட முடியாது, ரொம்ப திரும்பி கூட படுக்க முடியாது, ரொம்ப பெயினோடு இருந்தேன். இப்போ டாக்டர் வந்து ஈரோடில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நல்லா தூக்கம் வருது சார். ரொம்ப 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 நன்றி சார், கோடான கோடி நன்றி சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் நன்றி கடமைட்டிருக்கேன் சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். என் பெயர் ஆரோக்கியசாமி, நான் இடைநிலை ஆசிரியராக இருக்கிறேன். என் மகன் அரவிந்த் கிறிஸ்டி மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. இதுவரையிலும் நான் பார்க்காத மருத்துவமனைகளே கிடையாது, பார்க்காத ஆஸ்பத்திரியே கிடைக்காது. மிகப்பெரிய மருத்துவமனையான சென்னையில் எல்லா ஸ்கேனும் எடுத்தாங்க. அந்த ஸ்கேனில் பார்த்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை, நார்மல் அப்படின்னு வந்துச்சு. நார்மல்னு வந்தால் அவன் நல்லா இருக்கணும்ல, எதற்காக வலிப்பு நோய் வருகிறது? கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக இந்த வலிப்பு நோய், இந்த 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டான். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு நேரம் பொறுமையாக இப்படி உட்காந்துருக்கானா அதுக்கு காரணம் ஹெர்பகேருனுடைய தலைமை மருத்துவர் தான். ஒரு பழமொழி இது சொல்லுவாங்க, பாட்டு சொல்லுவாங்க, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சாரை பார்க்கணும்னா முதல்ல பொறுமை அவசியம். எங்கேயாவது எந்த மருத்துவமனையிலையாவது ஒரே நாளில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. சார் கையை பிடிச்சாலே எல்லாம் வந்துடும். உங்களுடைய உறுப்புகளில் என்ன பாதிப்பு அப்படியே கிளீனாக வந்துடும். அந்த அளவுக்கு இறைவன் அவருக்கு அருளும் ஆசீரும் கொடுத்ததற்காக மீண்டும் இறைவனுக்கு நன்றி. என் மகன் ஏழைகளுக்கெல்லாம் ரெடியாக இருப்பான். சார் வந்தோடனையும் முதல்ல என்ன தெரியுமா செய்வான்? சாரை பார்த்தோன்னே போய் அந்த டிவியை இப்படி தொட்டு கும்பிடுவான். உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கும். வலிப்பு வரும், அந்த வலிப்பு நோய் வர்றப்ப யாருமே அவனை பிடிக்க மாட்டாங்க, என்னை தவிர 10 பேர் பிடிப்பாங்க. 10 பேர் அப்படியே தூக்கினானா அழகாக கீழே சாத்திடுவான், அப்படியே எல்லாரும் விழுந்துருவான். அடித்தா கை கால் எல்லாம் ரத்தமாக இருக்கும், கட்டி போடுவோம். கட்டி போட்டால் கயிறெல்லாம் அப்படியே அறுத்து கையிலேருந்து ரத்தமாக வரும். எல்லாருமே நான் வந்து ஒரு கேலி பொருளாக ஆகிட்டேன். நான் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நிம்மதி இல்லை வாழ்க்கையில். சாரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே நிம்மதி. அமாவாசை பௌர்ணமி வந்தால் என்ன செய்யும்னே தெரியாது, எந்த நேரத்தில் என்ன பண்ணும்னே தெரியாது. அந்த வலிப்பு நோய் வந்துடும், திடீர்னு அடிச்சிருவான். யார் எந்த நேரத்தில் என்ன செய்கிறானே தெரியாது. அந்த வலிப்பு நோய் இந்த அமாவாசைக்கு வரவில்லை. 8 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கான். இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டான். நைட்டு 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் தூங்கவே மாட்டான். ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாலும் தூங்க மாட்டான். இப்போ அந்த ராஜ உறுப்புகளை சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நல்லா தூங்குறான். காலையில் 7 மணி வரையிலும் தூங்குறான், நல்லா இருக்கான். இப்போ முதல்ல காது கேட்காது, கண் பார்வை தெரியாது, இப்போ கண்ணு நல்லா தெரியுது. இப்படியே கண்ணை மூடிட்டே தான் அப்படியே தான் போவோம். அது கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கண்ணு சரியாயிடுச்சு. சார் வந்து போன தடவை வந்தோடனையுமே இந்த பையனுக்கு நான் ஃப்ரீயாக பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் சம்பளம் வாங்குகிறேன். இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே முடியலன்னா சார் வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பேச நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கடவுளுக்கு நன்றி, சாருக்கு நன்றி. எவ்வளோ பேர் பக்கவாத நோயில் எவ்வளோ பேர் பாருங்கள். இந்த மனசு யாருக்குங்க வரும்? எங்கேயாவது நான் வலிப்பு நோய்க்கு வந்து ஃப்ரீயாக பார்க்குறேன் எங்கேயாவது சொல்லுங்கள் விரல விட்டு. கடவுள் உண்மையிலே ஆசீர்வச்சிருக்கிறார் சாரை, அதோட ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதங்கிறதுக்கு உண்மையிலேயே கடவுளுடைய அருள் இல்லைன்னா வாங்கியிருக்க முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சு. வெயிட் குறைஞ்சிட்டான், சுத்தமாக காது கேட்காது. இப்போ வண்டி வாகனங்கள்லாம் ஆரன் அடித்தா அப்படியே தான் நின்றுட்டே இருப்போம். இப்போ ஆரன் அடித்தா உடனே காது நல்லா கேட்குது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கேட்குது, ஆனால் பேச முடியாது. ஒரு சில வார்த்தைகள் அப்பா, ஐயா, போ, வா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. அப்பா, எத்த, அப்பா, எத்த, ப, 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 ப. என் பேர் மணி, நான் கோவில்பாளையத்துலேருந்து வர்றேங்க சார். உங்கள் ட்ரீட்மெண்ட் உங்களை ஒரு பால்காரர் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 1 மாதத்துலேயே எனக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்குங்க கர்ப்பப்பையில், கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, சுகர் 15 வருஷமாக இருக்குது. இதுக்கு சுகருக்காக நான் இங்கே வரவே இல்லைங்க சார், என்னோட ஃபைப்ராய்டு கட்டிக்காக தான். எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் நான் ஏறி இறங்கிட்டேன். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கர்ப்பப்பையை எடுக்கலைன்னா 8 நாள் தான். 8 நாளில் கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி வெடித்து ரத்தத்தில் கலந்து அது என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை
நம்பிக்கையோடு நான் உங்களை தேடி வந்தேன். எனக்காக ஆண்டவர் உங்களை எனக்கு தெரிவிச்சிருக்காரு. உங்கள் மூலமாக எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேட்டில் நல்லா கட்டியாக போச்சு. இப்போ அந்த ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா 69 கிலோ வெயிட் இருந்தேன். 6-7 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேங்க சார் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மனசு ரிலாக்ஸாக இருக்குது. எவ்வளோ வியாதியிலிருந்து நான் வந்தனோ, எத்தனை போராட்டத்திலிருந்து வந்தனோ, இன்றைக்கி நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கேன். ஆண்டவரை நம்புகிறேங்க சார். உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கர்த்தரோட கிருபையால் எனக்கு கிடச்சிருக்குங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு 100 ஆண்டு ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்காகவே நான் ஜெபிக்கிறேங்க சார். கர்த்தருக்கு கோடி நன்றி. பெங்களூர் போனேன். கேன்சர் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை கீழே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கரண்ட் வச்சாங்க, கீமோ கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மறுபடியும் நானாக சொன்னால் தான் அங்கே பார்ப்பாங்க ட்ரீட்மெண்ட். இங்கே வலிக்குது, எனக்கு இங்கே அந்த மாதிரி இருக்குது, இங்கே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு கூட நான் போய் வலிக்குதுன்னு சொன்னால் டேப்லெட் தான் எழுதி கொடுக்குவாங்க. அது என்ன இருக்குதுன்னே பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட் டைம் போய் கூட எனக்கு இந்த மாதிரி வயிற்றில் ஏதோ கட்டி மாதிரி எனக்கு மறுபடியும் இருக்குது அப்புறந்தே தான் சொல்லின்னுக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அது கேட்கவே இல்லை, மாத்திரையே தான் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டு எம்ஆர்ஐ பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இது ஆகாது, இன்னும் 1 மாதம் தான் இருக்கும், ஃபுல்லாக ஆகிட்டுக்குது, கர்ப்பப்பை எடுத்துடணும், இது எல்லாமே வயிற்றில் இருக்கிறது, யூரின் பேக்கு எல்லாமே எடுத்துடணும், எடுத்துகிட்டு பேக் வச்சுருவாங்க தனியாக, அவ்வளோதான். இன்னும் 1 மாதம் இருக்குவாங்க, இல்லை 6 மாதமோ தெரியாது. எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு கூட சொல்லிட்டாங்க. நான் செத்தாலும் சரி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தேன் சார். ஓரளவுக்கு 15 நாள்லேயே கொஞ்சம் நல்லா இருக்குது. கேஸ்ட்ரிக்ன்றது கேஸ்ட்ரிக் மாத்திரை சாப்பிட்டா தான் அந்த கேஸ்ட்ரிக் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இங்கே பார்க்குறதுலேருந்து முதுகு வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, கேஸ்ட்ரிக் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நல்லா இன்னும் நான் நான் அந்த அம்மா ஓம் சத்தியா நம்புவேன். நீங்கள் தான் என்ன வழி விட்டாலும் சரி, எடுத்தாலும் சரி, விட்டாலும் சரின்னா அந்த அம்மா இந்த சாமிக்கிட்ட அனுப்பிச்சாங்க. இந்த சாமிக்கிட்ட இருந்து இங்கே பார்த்துட்டு உடனே நான் அவங்கக்கிட்ட போனேன். மாறி மாறி கடவுளுங்களை இங்கே தான் பார்த்துருக்குறேன். நல்ல குணமாகி என் பிள்ளைங்களுக்கு நான் தாயாக இருக்கணும் அப்படின்னு இருப்பேன் அப்படின்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு பூர்ணமாக நம்பிக்கை. நான் 4 பேராட்டம் என்னை கேவலம் பேசினவங்களாம் எவ்வளோ பேர் நம்மளாட்டம் பொண்ணுங்கள்லாம் காயலான்னா காயலாவே சொல்லலை. எய்ட்ஸ் இருக்குமா, அவளுக்கு வேறு ஏதாவது காயலாக இருக்குமா அப்படின்னு கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்களே கடவுள் என்ன வழி விட்டாலும் சரி அப்படின்னுட்டு கடவுளே அப்படின்ட்டு அந்த கடவுளையும் இந்த கடவுளையும் தான் நான் கையெடுக்கிறேன் சார். சொந்த பந்தம் கூட இன்னைக்கு எங்களை இந்த காயில கேன்சர் இருக்குதா அப்படின்னு நினச்சி எல்லாம் தூரம் வச்சு பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், பேச வாய்ப்பு கொடுத்தது. என் பேர் ஆமினா, தென்காசிலேருந்து வர்றேன். ஃபஸ்ட்டு தைராய்டுக்காக வந்தேன். கழுத்து வீங்கிருச்சு, ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்டே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அப்புறம் முடக்குவாத நீர் இருந்துச்சு, அதுக்கு எங்கெல்லாமோ காமிச்சேன். இதுக்கு தீர்வே கிடையாது, காலமுகம் அப்படி தான் இருக்குன்னுட்டாங்க. இங்கே மருந்து சாப்பிட்டே 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இந்த மருந்து ஒரு மருந்து சாப்பிட்டா எல்லா நோயும் சரியாயிருன்னு டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக 100க்கு 100 உண்மை. ரொம்ப நடக்க முடியாமல் படுக்கையாக கிடந்தேன். இப்போ நல்லா நடக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள், புரியுதுங்களா? குணப்படுத்துபவன் இறைவனை. எந்த ஒரு மருந்துகளாலும், எந்த ஒரு மாத்திரையாலும், எந்த ஒரு மருத்துவமனையாலும் எந்த ஒரு வியாதியும் குணப்படுத்த முடியாது.